Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்குது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டி அப்ளிகேஷன் ஆன்லைனில் எப்படி போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட் டு எஜுகேஷன். இது பார்த்தீங்கன்னா 2007 ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனியார் ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மாணவர்களும் அப்புறம் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மாணவர்களும் வந்து கல்வி வந்து கிடைக்கணும்னு சொல்லி ஒரு தரமான கல்வி கிடைக்கணும்னு சொல்லி தான் கொண்டு வரப்பட்டது. தனியார் பள்ளிகளில் 25% பார்த்தீங்கன்னா குழந்தைகள் படிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 ஸ்டார்ட் ஆகி மே 18 வரைக்கும் இருக்குது. ஆன்லைனில் நீங்களே வீட்டில் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே விசிபிள் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ ஆஃப் அப்ளிகேண்ட் பார்த்தீங்கன்னா 150 பிக்சல்லேருந்து 170 பிக்சல் வேணும். அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஃபோட்டோ, யாரோ ஒருத்தர் பையனா பொண்ணோ அவங்களோட ஃபோட்டோ வேணும் அப்ளிகேண்டோடது. அடுத்து பர்த் சர்டிஃபிகேட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் போட்டிருக்காங்க. அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன் மட்டும்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நலிவடைந்த பிரிவினராக இருப்பாங்க, வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் இருப்பாங்க, அவங்க இந்த ஆப்ஷன் வச்சும் பண்ணிக்கலாம். மூணாவது பாருங்கள் டிஸ்அட்வான்டேஜ் ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆப்ஷனில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆர்டி அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு சில ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே போடணும்னு சொல்லியிருக்காங்க. 1 to ஒரு 3 ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எந்த ஸ்கூலில் கிடைக்குதோ நீங்கள் அந்த 2 ஸ்கூல் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். சிலமெல்லாம் இப்படி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது இப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடணும். இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் rtadmission.tnschool.gov.in அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இப்படி வரும். இதில் பாருங்கள் டேரெக்டாக ஸ்டார்ட் அப்ளிகேஷன், ரெஸ்யூம் அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் பேர், இனிஷியலு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் கேட்டகரி கேட்டிருக்காங்க. மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல். அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம குழந்தைங்க வந்து எல்கேஜியா யூகேஜியான்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வைஸ் தான் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1/8/2022லேருந்து 31/7/2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் எல்கேஜிக்கு வந்து தகுதியானவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1/8/2020 31/7/2021 வரைக்கும் இருக்கிறவங்க டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடலாம். அதே மாதிரி ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துறவங்க அந்த ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி இல்லாமல் டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. வேறு ஸ்கூலுக்கு மாற்றுறவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் நான் எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டேன், அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஸ்கூலில் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. வேறு ஸ்கூல் மாற்றுறவங்க மற்றபடி நோ இஷ்யூ. சரிங்களா? ஸோ கவனமாக ஸ்கூல் மாற்றுறவங்களாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ராஜுன்னு இருந்தாங்கன்னா 6 கேப்ஸு, மீதி வந்து ஸ்மாலு @123 அப்படி கொடுத்துட்டிங்களா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். சரிங்களா மக்களே? ஸோ வந்து பாஸ்வேர்டு நீங்கள் எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் மதம் கேட்டிருக்காங்க. உங்களோட என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட் வைஸ் கொடுத்துருங்க. ரீஜன் கொடுத்துருங்க, ரிலீஜன். அதுக்கப்புறம் பாருங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த மொபைல் நம்பர் வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் மெசேஜ், ஓடிபி எல்லாம் வரும். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க மக்களே. அடுத்து பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்கேஜியா யூகேஜியா, அது பார்த்தீங்கன்னா இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும், நம்ம வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எதுவுமே. சரிங்களா மக்களே? அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து மின்னஞ்சல் ஐடி கேட்டிருக்காங்க. வேணும்னா ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. டேட்டா நம்ம சேவ் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போய்க்கலாம். இப்படி நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படிலாம் மொபைலில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க. இது நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர். கொடுத்துட்டு கிளிக் டு லாகின் கொடுங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் போட்டுட்டு நீங்கள் அந்த பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு போடுங்க. அப்போ தான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். நான் பாஸ்வேர்டு போடுறேன், லாகின் கொடுக்குறேன், ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கு வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபாதரா இல்லை யார் நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ண அவங்களோட பேர் போடணும். நம்ம அப்பா பேர் போட்டுக்கலாம். அடுத்து அவரோட தொழில் கேட்டிருப்பாங்க, அது கரெக்டாக போட்டுக்கோங்க. கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்டு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, இல்லை அப்படின்னா அதர்ஸ் போட்டுக்கலாம். ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். ஸோ போட்டுக்கலாம். நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன வச்சுருந்தீங்களோ அதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் எந்த வகை விண்ணப்பித்திருக்கீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினராக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா வந்து நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன கேட்கணும், இந்த மாதிரி கேட்கும், என்ன பிரச்சனை, ஏதாவது டிரான்ஸ்ஜெண்டரா இல்லை HIV அஃபெக்டடா, அந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சனா அப்படின்னு கேட்கும். ஸோ வந்து அந்த பர்சனை மட்டும் இதை ஃபில் பண்ணிக்கோங்க. மற்றவங்க நீங்கள் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு என்ன கேஸ்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா கேட்டகரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் சார்ந்தனான்னு கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜாதி வைஸ், அதாவது கேஸ்ட் வைஸ் ஏதாவது வந்து நீங்கள் பின்தங்கி வகுப்புனா அதை கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அதுக்கு கூட நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். சரிங்களா மக்களே? நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 3வது ஆப்ஷன் 2 லட்சத்துக்கு கீழே உங்களோட ஆனுவல் இன்கம்னா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு அந்த உங்களோட ஆண்டு வருமானம் போட்டுட்டு சேவ் கொடுத்துருங்க. மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும், கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிசபிலிட்டி பர்சனா, அப்படி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினராக, அதுக்கப்புறம் வருமானம், அதாவது உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேட்கும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ்ஸு, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி வரும்.
அடுத்து இந்த இடத்துல பின்கோடு போட்டுக்கோங்க. இந்த பின்கோடு கவனமாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும், இல்லைன்னா வந்து ஸ்கூல் உங்களுக்கு செலக்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக அட்ரஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. இந்த இடத்துல என்ன கொடுக்குறோம் அது அப்படியே வந்துடும். ஸோ வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் டோட்டல் அட்ரஸ்ஸு போட்டுட்டு சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு மேப்பிங் ஷோ ஆகும். ஸோ இந்த மேப்பிங் வந்து உங்களுக்கு எந்த ஜோனில் வேணுமோ அது கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் ஸ்கூல் நியர்பை வரும். சரிங்களா மக்களே? இந்த மேப்பிங் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும், இல்லைன்னா இந்த குரோம் இந்த இது இருக்குல்ல ஐக்கான் பாக்ஸ் மாதிரி அதை வந்து நீங்கள் மாற்றி கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் வந்து விசிபிள் ஆகும். சரிங்களா மக்களே? எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ ஆட் பண்ணணும், ப்ரூஃப் ஆஃப் பர்த் அதாவது பார்த்திங்கன்னா பிறப்பு சான்றிதழ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பெற்றோரோட அடையாள அட்டை அதாவது அவங்களோட ரேஷன் கார்டு இல்லை ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும். அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் அதே மாதிரி தான் சேம் ரேஷன் கார்டு அப்படின்னா இருப்பிடச் சான்றிதழ் வாங்கியிருந்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் அதை ஆட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணும். சரிங்களா மக்களே? நீங்கள் அங்கே என்னென்னலாம் ஓகே பண்ணிங்கன்னா அதெல்லாம் இங்கே விசிபிள் ஆகும். ஸோ வந்து டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சாம்பிளுக்காக ஆட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் கவனமாக எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா மக்களே? அப்போ தான் அடுத்த ஸ்டெப் போகும். ஸோ அதனால் வந்து நான் இது எல்லாமே ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுத்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபோட்டோனா ஃபோட்டோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் சர்டிஃபிகேட்னா ப்ரூஃப் அதை கரெக்டாக கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேவ் கொடுத்து அடுத்த ப்ரூஃப் வரேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்ரீ வித்யாலயா வந்து ஒரு ஸ்கூல் தான் காட்டுது. இந்த இடத்துல நான் கொடுத்தேன்னா இந்த பக்கம் வந்துடும். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஸ்கூல் கன்ஃபர்மேஷன் ஆகும். சரிங்களா மக்களே? இப்போ எனக்கு நான் தேடுற ஸ்கூல் எனக்கு கிடைக்கலன்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் வந்து அட்ரஸ் டீட்டெயிலுக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த மேப்பிங் கொடுக்குறீங்களா, சப்மிட் கொடுத்துட்டு கிளிக் ஹியர் மேப் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களா. இப்போ நீங்கள் மேப்பிங் நீங்கள் எந்த இடத்துல தப்பாக வைக்கிறீங்களோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஜூமிங் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் தூக்கி நான் இங்கே வைக்கிறேன் பாருங்கள். இப்போ ஸ்கூல் அங்கே இருக்கிற ஸ்கூலில் நமக்கு வந்து காட்டும். சரிங்களா? நான் சேவ் கொடுக்குறேன், கன்ஃபார்ம் அட்ரஸ் சேவ் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? இப்போ அங்கே இருக்கிற எல்லா ஸ்கூல் நமக்கு விசிபிள் ஆகுது. ஸோ வந்து நம்ம மேப்பிங் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் வரும். அதே மாதிரி 3 ஸ்கூல் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்படி கொடுத்தோம்னா எல்லாமே ஆட் ஆயிரும். இல்லை எனக்கு இதில் ஒரு ஸ்கூல் மட்டும் வேணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று அந்த பக்கம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கூல் வேணும்னா சொல்லலாம். மொத்தத்தில் நம்ம 3 அப்ளிகேஷன் போடலாம். கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா சேவ் ஆயிரும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேவ் ஆகி இந்த மாதிரி வரும், கன்ஃபர்மேஷன் வரும். இந்த பேஜை நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், ஃபைனல் சப்மிட் கொடுத்துடணும். ஸோ ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. இந்த பிரிண்ட் அவுட் கலரில் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 4-5 காப்பி எடுத்துகிட்டு எத்தனை ஸ்கூல் கொடுத்தீங்களோ அத்தனை ஸ்கூல் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிச்சு தராரு. இப்படி தான் வந்து வேலை முடிச்சுங்க. ஸோ வந்து இப்படி தான் வந்து அப்ளிகேஷன் போடணும். ஸோ கவனமாக போடுங்க. எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் இருக்கிறீங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் போடும்போது கவனமாக இது தப்பு இல்லைன்னா திருப்பி எடிட் பண்ணவே முடியாது. ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. பேர் டேட்டா பர்த்தில் கவனமாக போட்டுக்கோங்க. இது நமக்கு எம்இசி நம்பரில் அப்படியே ஆட் ஆகிறது தான். சரிங்களா மக்களே? இதில் ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கிட்டே வரணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.